இந்த 2 பேரும் யாருன்னு சொல்லட்டுமா? சமாரியர்கள். யாரு? சமாரியர்கள். என்ன எழுதுனாங்கிறத வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எஸ்ராவுடைய அந்த 4வது அதிகாரத்தில் என்ன எழுதுனான்னுட்டு ரொம்ப நல்ல ஆளுங்க மாதிரி எழுதுறான். அதை மட்டும் காட்டி கொடுத்துறேன். இவர்கள் சமாரியர்கள் என்பது பின்னதாக விளக்குறேன். ரொம்ப நல்ல ஆளுங்க மாதிரி எழுதுனான். என்ன எழுதுனா பாருங்க, வாசிங்க 14வது வசனம். இப்போதும் நாங்கள் அரண்மனை உப்பு திங்கிறபடியினால், நாங்க உப்பு திங்கிறதுனால ராஜாவுக்கு குறைவு வர பார்த்திருக்கிறது எங்களுக்கு அடாத காரியம். ராஜாவுக்கு லெட்டர் எழுதுறாங்கப்பா, we are writing this complaint because we are interested in your income. உங்க இன்கம் கிடையாதுங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப கவலை. யாருக்கு யாரு வரி செலுத்திக்கிட்டு இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க, விளங்குறது இல்லையா உங்களுக்கு? இந்த ஆளுங்க நாங்க ஏசு வந்தார், கண்ணீர் துடைச்சாரு, அப்படி ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா இவர் எங்கேயோ கொண்டு போறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் சரியான இடத்த தான் கொண்டு போறேன். நல்லா கவனிங்க, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எருசலேம் குடிகள் யாருக்கு வரி செலுத்துகிறார்கள்? பெர்சியாவில் இருக்கிற ராஜாவுக்கு, அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு வரி செலுத்துகிறார்கள். இயேசு சொன்னாரு, பிள்ளைகள் வரி செலுத்த வேண்டியதில்லையே, அடிமைகள் தான் வரி செலுத்த வேண்டும். அடிமையா இருக்க வச்சுக்கிட்டு இந்த பணம் அங்க போறதை குறித்து இவங்களுக்கு ரொம்ப கவலை. நல்லா கவனிங்க, இந்த பணம் படுத்தும் பாடு. The money is so dangerous, sir. Handle money properly. Listen, if you don't handle money properly, you will have problem like this. His சமாரியர்னா யாரு? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. சமாரியர்னா யாரு? பியூர் ஆள் இல்ல, கலப்பு. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சுங்க. கலப்பு ஆவி இருந்தாலே இந்த மாதிரி தான் சேட்டை பண்ணும். சமாரியன்னா யூதனுக்கும் அடுத்த ஏதோ ஒரு அசுத்த ஜாதிக்கும் சேர்ந்து பிறந்தவன். யூதர்களை பண்ண நினைச்சு நாய். அதனாலதான் சமாரிய பெண் இயேசுவை பற்றி கேட்டா, நீர் யூதனா இருக்க ஏன் சமாரிய இடத்துல பெண்ணிடத்துல நீர் தண்ணி கேட்கிறீர? தொட்டுக்கிடவே மாட்டாங்க. ஏன்னா Jews were called to be aloof and pure. உண்மையா சுத்தமா பரிசுத்தமா இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் இவர்கள். சமாரியர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. யார கல்யாணம் பண்ணான? இந்துவை கல்யாணம் பண்ணான, முஸ்லீமை கல்யாணம் பண்ணான, நாஸ்திகனை கல்யாணம் பண்ணா, நல்லா படிச்சிருக்கான், அழகா இருக்கிறான், என் பிள்ளைய கார்ல கூட்டிட்டு போவான். ஏதாவது ஒரு சாமி என் பிள்ளைய இந்து கோயிலுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தும் போது அவன் நினைச்சுக்கிட்டு, முருகன் இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவரும் ஆண்டியானதானே, இவரும் ஆண்டியானவர் தானே. இவர் ஆண்டியானார். பழைய நாட்கள்ல தெருவில் போகும்போது கேட்ட பாட்டு, ஆண்டி ஆனதென்ன ஆறுமுகா. நீங்களும் கேட்டிருப்பீங்க, கொஞ்சம் பேர் அதுல இருந்து தானே வந்திருப்பீங்க. ஆண்டி ஆனதென்ன ஆணுமா, இவரும் ஆண்டியானார், அவரும் ஆண்டியானார், ஒண்ணுதானா பிரதர்? அதனால என் பிள்ளை அவன் கோயிலுக்கு கூட்டு போனாலும் அங்க முன்னால இயேசுவன் நினைச்சிட்டு போறா அப்படின்னு ஒரு மிக்சிங். அப்படி ஒரு மிக்சிங். நல்லா கவனிங்க. ஆமா, சிவபெருமானும் தலையில தானே வச்சிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் தலை மேல தானே வச்சிருக்காரு மனவாட்டி ஆகிய சபைய. ஒண்ணுதான். ஓ, நான் இந்துவிசம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், வேண்டாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. See, when we compromise, நாம் இப்படியாக உலகத்தோடு கூட இணைந்து போவதற்கு ஒப்பு கொடுக்கும் போது இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையிலே வந்தவர்கள் தான் சமாரியர்கள். சமாரியர்கள் என்றால் தேவனுக்கு என்று தங்களை பூரணமாக ஒப்பு கொடுக்காதவர்கள். இன்றைய நிலையில சொன்னா, ஆத்துல ஒரு கால் கொஞ்சம் மாமிசம் இருக்கும், கொஞ்சம் ஆவியும் இருக்கும். இங்க வரும்போது ஆவி இருக்கும், இங்க வரும்போது தூதர் பேசுவான், வெளியே போனோன்னு மனுஷர் பாச பேசுவான்.
இங்க என்ன பாஷை? தூதர் பாஷை, அங்க மனுஷர் பாஷை. நல்ல கவனிங்க. இந்த கலப்பு இருந்தாலே அவன் கண்ணு பூரா கணக்குல இருக்கும். அவன் என்ன சொல்றான் ராஜாவுக்கு? பிராது என்ன பிராது? ஐயா கிங், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், if these fellows will build the church, if these fellows will build the temple, they will give more offering to the church, they will not pay the tax properly. ஆமா, டாக்ஸ் கொடுக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, இது கலாட்டா பண்ற ஜாதி, இது ரொம்ப கலாட்டா பண்ற ஜாதி. நீ வேணா ட்ராக் ரெக்கார்ட பாரு, எங்க இருந்தாலும் இவன் எங்கேயாவது இவன் உருப்படியா இருந்திருக்கானா, கொஞ்சம் ட்ராக் ரெக்கார்ட பாரு, பழைய ரெக்கார்டெல்லாம் புரட்டி பாரு. I don't have time in this. ஒரு நாள் பேச வேண்டிய செய்தி, 10 மணி நேரம் பேச வேண்டிய செய்தி. ட்ராக் ரெக்கார்ட பாரு, எங்க போனாலும் கலாட்டா தான் பண்ணுவான். இவனை மட்டும் முட்டிட்டீங்கன்னா உமக்கு வருமானம் குறைஞ்சு போமென்ட்டு உம்ம உற்பத்திங்கிற நாங்க உமக்கு ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும். யாருக்கு யார் ஃபெய்த்ஃபுல்லா இருக்காங்க? ஹலோ, சமாரியர்களும் யெகோவா தேவனை உடையவர்கள் தான். யாருக்கு யார் ஃபெய்த்ஃபுல்லா இருக்காங்களா? உப்பு திங்கிறதுனால அவனுக்கு. நல்லா கவனிங்க. ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு கோ இன் டீடைல். அவங்க லெட்டரை வாசித்து பாருங்க. இட் இஸ் so interesting, so interesting, so interesting. I can bring at least 7 points out of that letter. பட் ஒன்றை மட்டும் காட்டிடுறேன், ஏன்னா நமக்கும் பணத்துக்கும் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் உண்டு இல்லை. ஆமா, உடனே ராஜா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நான் இப்ப அந்த 4 கொம்பு எதுன்னு காட்டி கொடுக்குறேன். அது உடனே ராஜா சொல்லிட்டாரு, நிறுத்து, வேலைய நிறுத்து. அங்கிருந்து ராஜா கிட்ட இருந்து வந்ததுதான் மாத்திரம் வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 21வது வசனம். இப்பொழுதும் நம்மிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரைக்கும். ராஜா எழுதுற, ராஜா எப்பவும் பன்மையில தான் எழுதுவார். நம்மிடத்திலிருந்து உத்தரவு வருவார். அடி, என் இடத்துல சொல்றதுக்கு தைரியம் கிடையாது, வக்கு கிடையாது. சொல்லும் போது மட்டும் நம்ம இடத்துல சொல்லுவான், கையெழுத்து போடுறது மட்டும் அவன் போடுவான். அந்த காலத்து ராஜாக்களுடைய நிலைமையெல்லாம் நான் பார்ப்பேன். இவன்கெல்லாம் எதுக்கு ராஜாவா இருந்தாங்க? நம்மிடத்திலிருந்து மரியாதை, இவரு பெரிய மரியாதை, அவருக்கு பெரிய, அதாவது பெரிய, அது கார்பரேட் தீர்மானம் மாதிரி காட்டுவாரு. எனக்கு கையெழுத்து போட்டது இவர் தான். என்ன எழுதுவாரு? இப்பொழுது நம்மிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரையும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்திவிடும்படி கட்டளையிடுங்கள். அடுத்த வசனம். இதிலே நீங்கள் தவறாதபடி எச்சரிக்கையாருங்கள். ராஜாக்களுக்கு நஷ்டமும் சேதமும் வர வேண்டியது என்ன என்று எழுதி அனுப்பினார். இவன் தான் பணத்துக்கு பேசுறானா, அவனும் பணத்துக்கு தான். Why should we have loss? நல்லா கவனிங்க. உடனே அவன் உத்தரவு கையில பிடிச்ச உடனே பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் வேலை செய்யாதபடி நிறுத்தி போட்டார்கள். Sir, listen. They all came to build the temple of God. They all want to see the glory again. But the Rehum, அடுத்தவன் பேரு சம்சாய், இந்த 2 பேர் கொஞ்சம் பேரோட சேர்ந்து கையெழுத்து போட்டதுனால நிறுத்திட்டான். எத்தனை வருஷம் தெரியுமா? 16 years. 16 full years the work was stopped. ஆண்டவருக்கு பொறுக்க மாட்டேன்ட்டு, எப்பா மறுபடியும் அதே ஆரம்பிச்சிட்டீங்களடா. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவன் வீட கட்ட ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் ஆகா என்கிற ஒரு கிழட்டு தீர்க்கதரிசியும் சகரியா என்கிற ஒரு வாலிப தீர்க்கதரிசியும் எழுப்புறாரு. நல்லா கவனியா. ஆகாய் வயதான தீர்க்கதரிசி. அவர் புலம்புறது என்ன பண்ணுவ? கர்த்தருடைய வீடாய என் வீடு பாழா கிடக்கும் போது உங்க மச்சு வீடு என்ன கொண்டு வந்த ஆஃபரிங் எல்லாம் தான் வீட கட்டிட்டான். ஹலோ, நான் வரும்போது ஒருத்தரை பார்த்தேன். அவர் சொன்னாரு, நாங்க ஒருத்தருக்கு காசு கொடுத்தோம் பிரதர், அவர் வீட கட்டிட்டாரு. நாங்க நினைச்சோம் ஊழியத்தை கட்டுறாருன்னுட்டு. அது அவருடைய ஊழியம். அவர் வீட்டை கட்டிட்டார் பிரதர். இங்க எல்லாம்
ஆண்டவரை சொல்றாரு, நான் என் வீடு பாழா கிடக்கும் போது நீங்க மச்சு பாவட்ட வீட்டு. அதனாலதான் ஆகாய தீர்க்கதரிசியில அந்த வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். அதை குறித்து பேச போகல.